அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, துரித உணவுகளும் கிரக சேர்க்கைகளும் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்னைக்கு பார்க்கலாம். யாரெல்லாம் துரித உணவு, அது என்ன சார் துரித உணவு? நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டை தான் தமிழில் சொல்கிறோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு துரித உணவுனாவே தெரியாத அளவுக்கு மாறிடுச்சு. யாரெல்லாம் அதிகமாக இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடுவாங்க அப்படின்னா, சந்திரன் ராகு கிரக சேர்க்கைகள் இருக்கக்கூடியவங்க அதிகமாக ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி ஒருவருக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடியவர்களும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை அதிகமாக எடுத்துப்பாங்க. இவர்களுக்கு தான் அதிகப்படியான உடல் உபாதைகளும் வரும். காரணம் தெரியாத உடல் உபாதைகளும் இவர்களுக்கு தான் அதிகமாக வரும். இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு விஷயமாக மாறிடுச்சு. 3 வேளை சாப்பாட்டில் ஒரு வேளை இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி தவிர்க்க முடியாத விஷயங்களாக இருந்தாலும் ரொம்ப அதிகமாக இதை சாப்பிட்டு நிறைய உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்த்துட்ருக்கோம். வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, பெண்களுக்கு யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள். என்ன சார் நம்ம சாப்பிட்றது ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதுவும் ஒரு உணவு தானே, இதில் என்ன போய் உடல் உபாதைகள்லாம் வந்துடும் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு சரியான முறையில் ஜீரணமாகணும் 1. 2வது பசி எடுத்து சாப்பிடணும் 2. இந்த 2 விஷயங்களும் சரியாக இருக்கணும். ஈவினிங் ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எப்படினாலும் ஓகே, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே பார்க்கறதில்ல, ஒன்லி சுவை. இந்த சந்திரன் ராகு கிரக சேர்க்கைகள் இருப்பவர்கள் ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டை தான் அதிகமாக விரும்புவாங்க. அலங்காரமாக எந்த உணவெல்லாம் இருக்கோ, பார்க்குறதுக்கு பளபளப்பாக இருக்கக்கூடிய உணவுகள், சாப்பிடும் பொழுது ரொம்ப அதிகப்படியான சுவை இருக்கக்கூடிய உணவுகள், இதெல்லாம் தான் இவர்களுக்கு ரொம்ப பிடித்தமான உணவுகள். இதையெல்லாம் அவங்க என்னென்னா உடல் உபாதைகள் வரக்கூடிய காலத்திலேயாவது அவங்க தவிர்த்துக்கணும். இதையெல்லாம் இவங்க திடீர்னு விட்டுட்டாங்கன்னா இவங்களுக்கு இதுவே ஒரு டிப்ரெஷனில் கொண்டு போய் விட்டுரும். என்னை அந்த இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போது உதாரணத்துக்கு சந்திரன் ராகு கிரக சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு சுகர் வந்துருச்சு அப்படின்னா டாக்டர் என்ன சொல்லுவார், நீங்கள் இந்தந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்க, நைட்டு சப்பாத்தி மட்டும் சாப்பிடுங்க, இந்த மாதிரி சொல்லுவார். இதை சொல்லிட்டாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகிடுவாங்க. ஏன்னா ரொம்ப அதிகப்படியாக யோசிக்கிறது, தேவையில்லாமல் யோசிக்கிறது எல்லாம் இவங்க தான், வேறு யாரும் கிடையாது. ஸோ இது போன்ற தகவல்களை நம்மளுடைய எஸ்கே அஸ்ட்ரோ அகாடமி சேனல் மூலமாக உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் சந்திப்போம்.